நம்ம ரைடு பார்த்தீங்கன்னா பாரதி பஸ் சர்வீஸ். சீட்டு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ராவலு, நல்ல டைமிங் இருக்கிற பயணம் வந்து நல்லா பெஸ்ட்டாக அமையணும்னு சொல்லிட்டு இந்த வண்டியெல்லாம் போட்டுருக்கோம். எங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா இப்போது பகலில் டிராஃபிக்கு டூ சொல்லியிருக்கோம். எனக்கு உயிர் மூச்சு. தான் பார்த்தீங்கன்னா திருத்தணி புது பஸ் ஸ்டாண்டு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம ரைடு பார்த்தீங்கன்னா பாரதி பஸ் சர்வீஸ் அரக்கோணம் டு திருப்பதி ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா BS6 பஸ் பாடி பில்டட் பை ராயல் கோச். MBD ஸ்பேர் பஸ்ஸு. பஸ்ஸோட இன்டீரியர் பார்க்கலாம். சவுண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பஸ்டானிக்ஸ் ஆடியோ சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் ரொம்ப நாளாச்சு பார்த்து. நம்ம இப்போ திருப்பதியில் வந்து மீட் பண்ணுறோம். நம்ம பார்க்க போகிறது திருப்பதி அரக்கோணம். இந்த வண்டி வந்து ரொம்ப சூப்பரான வண்டி, அருமையான வண்டி. இப்போ நம்ம புது வண்டியில் தான் வந்து மீட் பண்ணியிருக்கோம். நம்ம புது வண்டி தான் நம்ம பார்க்குறோம். சூப்பராக இருக்கும். எல்லாமே BS6 தான் நம்ம கம்பெனியில் போட்டுருக்குது. எல்லா வண்டியும் நம்ம முதலாளி மாற்றிட்டாரு. அருமையான வண்டி, எல்லாமே கம்ஃபர்டபுளான, எதுவுமே நம்ம பேசஞ்சருக்கு இதுவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதலாளி பண்ணியிருக்காரு. அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு வண்டியிலையும் என்னை வந்து திருப்பதி வண்டி மெயிலில் பார்த்துருப்பீங்க, பாலாஜியில் பார்த்துருப்பீங்க, தாதரில் பார்த்துருப்பீங்க.
எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப என் முதலாளி வந்து எல்லா வண்டியும் என்னை அனுப்பிச்சு மைலேஜ் செக் பண்ண சொல்லி எல்லாத்தையும் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம தம்பி சிவா இருக்கிறாரு, நம்மளுக்கு எல்லா வண்டியும் வந்து வீடியோ போட்டு நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம். இது வந்து அரக்கோணம் டு திருப்பதி வண்டி. வண்டி இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க. நல்லாயிருக்கும். சீட்டு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ராவலு, நல்லா டைமிங்கு. 2 ஹவர்ஸில் திருப்பதி போய்டும். அரக்கோணத்துலேருந்து உங்களுக்கு இருக்கிற பயணம் வந்து நல்லா பெஸ்ட்டாக அமையணும்னு சொல்லிட்டு இந்த வண்டியெல்லாம் போட்டுருக்கோம். ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 மெயின் கோயில் கனெக்ட் பண்ணுற ரூட் இல்லைனா அது திருத்தணி திருப்பதி. ஆமாம், நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திருத்தணி, அதை விட்டா நகிரி, புத்தூர், அதுக்கப்புறம் என்னோட பைபாஸில் போயிட்டு தான் நம்ம திருப்பதி போகிறோம். திருப்பதி போகும்போது ரொம்ப என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப உற்சாகத்தோடு தான் வண்டி போகுது. நல்லா சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் ஒன்றும் மாற்றம் கிடையாது. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் வாங்க, எங்கள் வண்டியில் ட்ராவல் பண்ணுங்கள். எப்படின்னா இருக்குது இந்த லைனு? எப்படி இருக்குன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்குது. கஷ்டம் தான். வண்டி டிரைவிங்னாவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா காலையில் வந்து ரோலிங் டைம் இந்த வண்டி 8 டைம் இருக்குது. இந்த வண்டிக்கு ஒரு டைம் இருக்குது. 8 நாள் 8 டைம் இருக்குது. ஒரு நாள் லாஸ்ட் டைம் எடுத்து ஃபஸ்ட் நாள் எடுப்போம். அந்த டைம் வந்து ஃபஸ்ட்டு டைமு 3:15 டைம். வெளியில் 3:15 வெடிகாலம். படுத்துறது வந்து 11:30 மணி தான் படுப்போம். அந்த வண்டியில் 11:30 மணி படுத்து 3:15 டைம் எடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டிரைவர் வாழ்க்கையை தான் தெரியுமே உங்களுக்கெல்லாம். ரொம்ப இருந்தாலும் எனக்கு அந்த பேசஞ்சரெல்லாம் அவங்களெல்லாம் வந்து ஏற்றிட்டு போயிட்டு வரதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். டியூட்டிலேருந்து தான் அந்த டைம் ஏந்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. எங்களுடைய நிலைமை வந்து இப்படி தான் இருந்தாலும் அது ஒரு சந்தோஷமாக தான் ஏற்றுப்போம். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இப்படியால் ஏந்துக்கும் போது எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணுறதில்ல. கடவுளை தான் எங்களுக்கு எல்லாத்தையும் பக்கத்தில் இருப்பார். எங்கள் முதலாளி வந்து நிறைய எப்படி சொல்கிறது, நிறைய கோயிலுக்கு அன்னதானம் பண்ணுறாரு, நிறைய கோயிலுக்கு இது பண்ணுறாரு. எல்லாத்தையும் வந்து கடவுள் அவர் வந்து அங்கே கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாலும் இங்கே நாங்கள் சந்தோஷமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். அந்த ஒரு இது இருக்குது. ரொம்ப பயபக்தியோடு தான் நம்ம வண்டி ஓட்டுறோம். நம்ம ட்ராவல் நல்லாயிருக்கும். நம்ம பஸ்ஸில் வந்து பாரதி பஸ் சர்வீஸில் நம்ம என்றைக்கும் நம்பிக்கையை நம்ம விடுறதில்லை. ரொம்ப உற்சாகத்தோடு தான் இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ராயல் கோச்சில் பாடி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ராயல் கோச்சில் எல்லா வண்டியும் நம்ம பண்ணுறோம். நம்ம ராயல் கோச்சோட மெட்டீரியல் வந்து செம்மையாக இருக்கும். ஒவ்வொரு மெட்டீரியலும் சீட்டு எல்லாமே செட்டு, கம்ஃபர்டபுளான ஒரு டிவி எல்லாமே நல்லாயிருக்கும். பேசஞ்சர் உட்காரத்துக்கான எல்லா இதுவும் வந்து தரப்பில் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நம்ம இதோட வந்தது வந்து 10 வண்டி நம்ம ராயல் கோச்சில் வந்து எடுத்துருக்கோம். இப்போ நம்ம எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அருமையாக இருக்குது. எந்த ஒரு சைடு எஃபெக்டோ சைடோட இதுவோ கண்ணாடி எல்லாமே ஃபிட்டிங் பக்கா ஃபிட்டிங்கில் பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது. ராயல் கோச்சு நம்பர் 1 அப்படின்றதான் நம்ம சொல்ல முடியும். எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் ராயல் கோச்சு தான் நம்ம பண்ணுறோம். இது காஞ்சிபுரத்துக்கு 2 வண்டி விட்டுருக்காங்கன்னா காஞ்சிபுரம் திருப்பதி 2 வண்டி இருக்குது. இந்த வண்டியை வந்து நம்ம ரோலிங் வண்டி பார்க்குறோம். அரக்கோணம் திருப்பதி வந்து பார்க்குறோம். இதில் நம்ம 3 வண்டி ஒன்றா விட்டாங்க. ஆமாம், 3 வண்டி ஒன்றா தான் விட்டாங்க. ஒரே நாளில் நம்ம 3 வண்டியும் நம்ம நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. எங்கள் வண்டியில் ஏறி நீங்கள் பார்க்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை, எங்களுடைய இது. டிரைவரோட ஒரு நாள் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன வாட்டியே கேட்டல நீங்கள் கேட்டு எப்படி இருக்குன்னா நம்ம வண்டியில் வந்து நம்ம டியூட்டி மாற்றுறோம் செய்கிறோம் அப்படின்னும் போது ஒரு பக்கம்னா நாங்கள் பேக்கு எல்லா டியூட்டி ஒரு வாரம் செய்கிற மாதிரி தான் பேக் எடுத்துகிட்டு வந்துடுவோம். உங்கள் பேக் பின்னாடி இருக்கு. ஆமாம், ஒரு வாரம் கரெக்டாக ஒரு வாரம் ஆகிற மாதிரி தான் நம்ம வீட்டிலேருந்தே கிளம்பி வருவோம். ஒரு வாரம் செய்கிற மாதிரி தான் வருவோம். அந்த ஒரு வாரம் செய்யும் போது நம்ம வீட்டுக்கே போக முடியாது. வண்டியிலே தான் 24 ஹவர்ஸ் நம்ம வண்டியிலே தான் இருப்போம். அப்போது வந்து நைட் ஆல்ட் ஆகும்போது நம்ம பங்க்லேயோ பெட்ரோல் பங்கில் டீசல் பிடிச்சி பெட்ரோல் பங்கில் ஆல்ட் ஆகும். வண்டியிலே தான் படுப்போம். வீட்டுக்கெல்லாம் போக மாட்டோம். வண்டியிலே தான் படுப்போம். இந்த இடத்துல தான் படுப்போம், எழுந்துப்போம், எல்லாமே இதுதான் செய்வோம். பின்னாடி சீட்டு இல்லைனா ஃப்ரண்ட்டில் எங்கே ஃப்ரண்ட்டில் சீட்டில் பேக் சீட்டில் கண்டக்டர் நானும் 2 பேரும் இங்கே தான் படுப்போம். இங்கே தான் இருப்போம். அவங்கள வீட்டுக்கு போயிட்டு வரது டைம் கரெக்டாக வண்டி எடுக்கணும். அதுதான் என் முதலாளிக்கு முக்கியமான விஷயம். அதனால் நாங்கள் வீட்டுக்கெல்லாம் போகிறதில்ல. அந்த லைஃப் பார்த்தீங்கன்னா எங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா இப்போது பகலில் டிராஃபிக்கு, 2 வீலரு, காரு எல்லாமே ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் ஏறிட்டே இருக்கும். எல்லாம் கரெக்டாக டிரைவிங் பண்ணிட்டு கரெக்டாக பண்ணிட்டு போவோம். ஆல்ட் ஆகும்போது உடனே வந்து நாங்கள் சாப்பிட்ருவோம், படுத்துருவோம். அப்படிலாம் சும்மா கதை. அந்த பெயின் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த டிரைவருக்கெல்லாம் அந்த பெயின் அப்படியே பயங்கரமாக இருக்கும். அந்த பெயின்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் படுத்து தூங்குவோம். அந்த நேரம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அப்புறம் திரும்பியும் தூக்கம் வந்து அப்புறம் காலையில் அந்த 3:15 டைம் எடுக்கிறதுக்காக டக்குன்னு ஆயிட்ட மாதிரி இருக்கும். முன்னாடி எழுந்துட்டு ரெடி ஆகணும், பாத்ரூம் போகணும், குளிக்கணும், செய்யணும், ரெடி ஆகணும். அந்த டைமிங்கு கொஞ்சம் பரபரப்பாக நடக்கும். எல்லாமே வந்து செம்மையாக நடக்கும். அது ஒரு உற்சாகமாக இருக்கும். அந்த டைம் நம்ம டைம் எடுக்கணும், ஓட்டணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை கண்டிப்பாக மனசுக்குள்ளே இருந்தால கண்டிப்பாக உற்சாகத்தை இருக்கணும். ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன். இது வந்து நம்ம டிரைவர் கஷ்டம் நிறைய இருக்குது, இருந்தாலும் பண்ணணும், செய்யணும். நம்மளுக்கு இது ஒரு எப்படி சொல்கிறது, நான் முன்ன வீடியோலே சொல்லியிருப்பேன், எனக்கு உயிர் மூச்சு இந்த வண்டி பாரதி எங்கள் டிரைவிங்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தொழில். எனக்கு எங்கள் சின்ன வயசில் எங்கள் சித்தப்பா சொன்னார், அந்த மாதிரி ஏன்டா பஸ்ஸுக்கெல்லாம் போகணும், ஏன்டா டிரைவிங்கெல்லாம் போகணும், இதில் வச்சு என்னடா பண்ண முடியும்னு கேட்டார். ஆனால் எனக்கு என்ன பண்ண முடியும்னுலாம் தெரியாது, ஆனால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று சாதிப்புன்னு நினச்சேன். கண்டிப்பாக நான் அந்த பாரதி பஸ் வந்து சாதிப்பேன். நீ அவார்டே வாங்கிருக்கேண்ணா? கண்டிப்பாக இல்லை எங்கள் சித்தப்பா அதுதான் இப்போ சொல்கிறாரு. நான் என்னடா ஒரு நேரத்தில் கேட்டிருந்தா ஒன்று நான் இது போல் நீ என்னடா பண்ண போகிறேன், என்னடா சாதிக்க போகிறேன்னு கேட்டார். என் குடும்பத்தில் என்னடா டிரைவிங் வேலையா ஒரு தொழிலா அப்படின்னு கேட்டவங்கெல்லாம் இன்றைக்கி என்னை தூக்கி வச்சுட்டு நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. என் தொழிலை நான் சந்தோஷமாக இருக்கேன், குடும்பத்தோடையும் சந்தோஷமாக இருக்கேன். எல்லாமே வந்து எங்கள் முதலாளி தான். முதலாளி இல்லைன்னா எதுவுமே இல்லை. நன்றி. டைம் 9:31. அரக்கோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புறோம். ஃப்ரண்ட்டில் பாருங்கள் தாதர் எக்ஸ்பிரஸ்ஸு, கேஎம்எஸ்ஸு. ஆப்போசிட்டில் போகிறேங்க பாரதி பஸ் சர்வீஸ். அண்ணன் கண்டுட்டு இதான் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் அரக்கோணம்.
ஷாப் நேம் வந்து பஸ் டிப்போன்னு சொல்லுவாங்க. தான் பார்த்தீங்கன்னா திருத்தணி புது பஸ் ஸ்டாண்டு கட்டிகிட்டு இருக்காங்க, இன்னும் ஓப்பன் பண்ணல. திருத்தணி முருகர் கோயில் போகிற வழி என்ட்ரன்ஸ் ஆச்சு. ஆஞ்சில் சதன் டிரான்ஸ்போர்ட், கார்வேட் நகர். திருத்தணி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கும். பாத்தி ரோடு கேஸ். சித்தூர் போகிற பாரதி மோட்டார் சர்வீஸு, வேலூர் போகிற ஸ்ரீ ராமஜெயம், திருத்தணி டு வேலூர் வண்டி ஸ்ரீ ராமஜெயம் கேஎம்ஆர். முடியுது. இன்னும் வந்து இதில் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா வந்து ஆர்கேபேட்டை சோளிங்கர் ரோடு, ரைட் கட் பண்ணால் தான் வந்து திருப்பதி ரோடு. ஆப்போசிட்டில் பாருங்கள் பாரதி வேலு சர்வீஸு. ஆப்போசிட்டில் பாருங்கள் சேம் மாடல் பஸ்ஸு, காஞ்சிபுரம் வண்டி. பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டு திருப்பதி ரோடு குஷ்டம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராக்கை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ரோடக்ஸ்லாம் போயிட்டுருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஆர்டிஓ செக் போஸ்ட்டு. இல்லையே ஆப்போசிட்டில் போகிறேங்க விடிஎஸ்ஸு பழம்னர் டு திருத்தணி வண்டி அது. ஆர்டிஓ செக் போஸ்ட் தாண்டி போயின்னு வருவோம். இப்போயே அந்த ரோடு வசதியாக தான் இருக்குது. இன்னும் அந்த சைட்லாம் ட்ராக் போட்டாங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். கவர்மெண்ட் பஸ்லாம் பிரேக் இந்த பிளேஸில் தான். ப்ரைவேட் பஸ்லாம் வந்து பிரேக்லாம் போட மாட்டாங்க. நான் ஸ்டாப்பாக போயிட்டே தான் இருப்பாங்க. நிற்கிது பாருங்கள் 2 ஏசி வண்டி, ஒரு எல்லோ டிஎன்எஸ்டிசி நிற்கிது பாருங்கள். காஞ்சிபுரம் திருப்பதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து திருப்பதி இன்னும் 51 கிலோமீட்ரு. இந்த இடத்தெல்லாம் பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்து ரோடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. லெஃப்ட் சைடு ரோடு பக்கத்தில் தான் ரயில்வே ட்ராக்கு. திருச்சி சென்னை பெங்களூர் ஹைவே எக்ஸ்பிரஸ் ரோடு. ஹைவேலேருந்து கட் பண்ணி நகரி உள்ளே போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் பாருங்கள் பிஆர்பி நாயகமூர்த்தி. ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு.
இந்த புத்தூர் உள்ளே போகிற வழி இப்போ வந்து கேட் போட்டிருக்காங்க. ஓசியில் பாருங்கள் என்ன பஸ்ஸுன்னு. பாரதி சர்வீஸ் XVRM டார்லிங். இன்னொரு ட்ரெயின் வருது. லொகேஷன் பார்த்தீங்கன்னா புத்தூர். பாருங்கள், வேலூர் போகும் புத்தூர் பஸ்ஸு. சித்தூர் வழியாக வேலூர் போகும் அந்த வண்டி. டிகே டிரான்ஸ்போர்ட். இங்கேருந்துமே சோழிங்க இருக்குது, வேறு வழி இருக்குது. ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு புத்தூர்.
லெஃப்ட்டு கட் பண்ணி போனீங்கன்னா சோளிங்கர் ரோடு. பாருங்கள், எம்பிடி சிட்டாராம். நம்ம அந்த பஸ் கேபின் ரைட் பண்ணியிருக்கோம். ஆந்திரா எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே. புத்தூர் மெயின் ஏரியா. ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழி. புத்தூர் ரயில்வே பிரிட்ஜு. திண்டிவனம் திருப்பதி. இந்த ரோடு வண்டி போது பாருங்க. நல்லா
இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரேணிகொண்டா பைபாஸு. ரைட் சைடு தான் வந்து காலேஸ்திரி போகிற வழி. உங்களுக்கு இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பதி, வந்து கோயிலுக்கு போகிற வழி. இது வந்து மலைக்கு போகிற வழி. இது வந்து அப்படியே போனீங்கன்னா சித்தூர் ரோடு. மேலே போனீங்கன்னா மலை ரோடு அவர் வந்துடும். லெஃப்ட் சைடு கட் பண்ணி டிராஃபிக்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக போயிடலாம். மேலே போனீங்கன்னா கீழே போனால் பஸ் ஸ்டாண்ட் வரும். திருப்பதிக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனு. ஆம்னி பஸ்லாம் நின்றுருக்கு பாருங்க. ஆல்மோஸ்ட்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோம். வேலூர் திருப்பதி வண்டி எலக்ட்ரிக் பஸ் பாருங்க. கீழ் திருப்பதி டு மேல் திருப்பதி ஏசி எலக்ட்ரிக்கு. ப்ரைவேட் பஸ்லாம் இருக்கு பாருங்க. அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகிற வழி. எல்லா ஒரு பஸ்ஸுமே இந்த இடத்துல தான் இருக்கும் பாருங்கள். 4 ஸ்டேட் பஸ்ஸு பாருங்க. தெலுங்கானா ஸ்டேட் பஸ் பாருங்க. டீலக்ஷன்லாம் நின்றுருக்கு பாருங்க. நம்ம ட்ராவல் முடிஞ்சது. திருப்பதியில் இருக்கோம். வண்டி அகைன் வந்து அரக்கோணம் போக போகுது.